ஃபல்யுஆத்தில் லதீன துமின அமானத்துஹு வல்யத்தகில்லாஹ ரப்பா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமான சகோதரிகளே, அமானிதம் என்கிறது ஒரு பெரிய இபாதத். இந்த அல் அமானா என்ற அரபு வார்த்தையினுடைய லித்து, அதாவது ஆப்போசிட் வார்த்தை தான் அல் ஹியானா என்று சொல்கிறது, அதாவது மோசடி. அமானிதத்துக்கு யார் மாறு செய்வாங்களோ அவங்களுக்கு ஹியானத் செய்யக்கூடியவங்க, மோசடி செய்யக்கூடியவங்க என்று கூறப்படும். பொதுவாக அரபிகள் அமானிதத்தை வைத்து பேசப்படுவாங்க. காரணம், அமானிதம் பேன்றத்தில் அரபிகளை போல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா விடயத்திலையும் அவங்க மிகவும் கவனமாக இருக்கிறதோட அந்த அமானியத்துடைய விஷயத்தில் யஃப்தஹிரூன பில் அமானா, அவங்க பெருமையும் பாராட்டி கொள்வாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாம் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாலேயும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் அமீன் என்று அவங்க சொன்னாங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமானிதத்தில் ரொம்பவும் ஃபேமஸானவங்களாக, ரொம்ப மஷூராக, பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தாங்க. அந்த அமானிதம் அல் கவுல் அவங்களுடைய வார்த்தையில் இருந்தது, வல் அமல் அவங்களுடைய செயலில் இருந்தது, வல் ஹால் அவங்களுடைய எல்லா நிலைமைகளும் இருந்தது. அமானிதம் பேன்றத்தில் மக்கள் ஆக சிறந்தவங்க தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தினுடைய அமானிதங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஷரியத்துடைய அமானிதங்கள், அதனுடைய இபாதாத்துகள் மற்றும் அடைக்கலங்கள் என்று அமானிதம் பலவிதமான திசைகளில் அது பிரிந்து இருக்குது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஃபல்யுஅத்தில் லதி துமின அமானதஹு, யார் உங்களை நம்பிக்கை வைத்தாங்களோ அவங்களுடைய அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. வல்யத்தகில்லாஹ ரப்பா, ரப்பையும் பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க என்று அமானிதத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து சொல்கிறான். என்றால் இது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறதோட கியாமத்து நாள் அன்று இந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்வதின் காரணமாக கேள்வி கணக்குக்கும் உள்ளாக்கப்படுவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதியில் பதிவாக்கப்பட்டிருக்குது. மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா, யார் மக்களுடைய பொருள்களை அதனை நிறைவேற்றும் நோக்கத்துடன் எடுப்பார்களோ அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தொட்டும் அதனை நிறைவேற்றி வைப்பான். இந்த பொருட்களை எடுக்கிறது என்கிறது சிலர் இஆரத் இஸ்திஆரா இரவலுக்காக வேண்டி எடுப்பாங்க. சிலர் கேட்கக்கூடாததையும் கேட்பாங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி மற்றவங்களுடைய நகையை கேட்பாங்க. இப்போ இவங்க இந்த நகையை கொடுக்குறாங்க, கேட்டால் கொடுக்காம இருக்கவும் மேலாது, இதனால் கொடுக்குறாங்க. இவங்க இதனை வைத்து மோசடி செய்கிறாங்க, ஹியானத் செய்கிறாங்க, அல்லது அதற்குரிய இடத்துல வைத்து அதனை பாதுகாக்கிறாங்க. இல்லை, இன்னும் சில நேரம் அவங்க எடுக்கும் பொழுது இதனை நிறைவேற்றக்கூடாது என்ற நீயத்தில், திருப்பி கொடுக்கக்கூடாது என்ற நீயத்தில் எடுக்கிறாங்க. கடன் வாங்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கடனை தன்னுடைய தேவைக்காக வேண்டி பலவாறு வார்த்தைகளை கூறி எடுத்துக்கொள்வாங்க. நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அதுக்கு இழுத்தடிப்பாங்க, மோசடி செய்வாங்க. யார் இந்த எண்ணங்கள் இல்லாமல் இது ஒரு அமானிதம், இதனை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தோடு எடுப்பார்களோ அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமானிதத்தை அவர்களை தொட்டும் நிறைவேற்றி விடுவான். வமன் அஹத யுரீது இத்லாஃபஹா, அதனை எடுக்கக்கூடிய நேரத்தில் அதை வீணாக்க வேணும். இப்போ ஒரு நகை ஒன்று இரவல் எடுக்கிறாங்க, இரவல் எடுத்து அதை அமானிதமாக பாதுகாத்து கொடுக்கணும். இதனை எடுத்துட்டு இவங்க அதனை வீணான முறையில் பாவிக்கிறாங்கண்டா அல்லாஹ் அந்த மனிதனையே அழித்து விடுவான். அத்லஃபஹுல்லாஹு என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லையும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அமானிதத்துக்கு மோசடி செய்வான் என்றால் அது அவருடைய ஈமானின் பலகீனத்தை தான் அறிவிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாருக்கு அமானிதம் பேணும் பழக்கம் இல்லையோ அவருக்கு ஈமானே கிடையாது
வலா தீன லிமன் லா அஹ்தலஹு, யாருக்கு சீரான முறையில் உடன்படிக்கை செய்து அதனை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு தீனே கிடையாது, அவருக்கு மார்க்கமே இல்லை என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அமானிதத்துக்கு மோசடி செய்கிறது அது முனாஃபிகீன்களுடைய தன்மைகளில் ஒன்று. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புகாரி முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக் என்ற நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3 இருக்குது. இதா ஹத்தஸ கதப், அவர் பேசினா பொய் பேசுவார். முனாஃபிக் எப்பவும் பேசினாலே பொய்த்தான் பேசுவார். வைதா வஅத அஹ்லஃப, அவர் வாக்களித்தால் மாறு செய்வார். எதுக்கெல்லாம் வாக்களிக்கிறாரோ அதுக்கு மாறு செய்வார். வைத அத்தமன அஹான, நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வார். எனவே இந்த அமானிதத்தின் உடைய துறைகள், அமானிதத்தினுடைய வகைகள் பல தரப்பட்டதாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள இபாதத்தை அமானிதமாக ஆக்கிக்கிறார். இன்னல் அமானத ஃபில் இபாதத்தி, இபாதத்திலையும் அல்லாஹ் அமானிதத்தை வைத்திருக்கிறான். அதில் ஆகப்பெரிய அமானிதம் தான் அத்தஹாரா கபுல ஸலா, தொழுகைக்கு முன்னால செய்யக்கூடிய வுலு. இந்த வுலுவை ஒரு அமானிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியிருக்கிறாங்க. லம்மா ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத அஸ்ஹாபிஹி தலூஹு அஅகாபுஹும் லம் யுஸிபுஹல் மாஉ, சில சஹாபாக்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அவர்களுடைய குதிக்கால்கள் நலையாமல் பிரகாசித்து கொண்டு, அதாவது இலங்கி கொண்டிருக்குது. அந்த இடத்துல தண்ணி பட்டில அந்த அடையாளம் நல்ல முறையில் விளங்குது. ஃபனாதா, நபி அவங்கள அழைத்து சொன்னாங்க, வைலுல்லில் அகாபி மினன் நார், சில குதிக்கால் உடையவர்களுக்கு வயல் நரகம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. அப்படி என்றால் இங்கே சீரான முறையில் வுலு செய்து இல்லை. வுலு செய்யணும்ங்கிறதுக்காக வேண்டி அதிகமானவங்க தண்ணீரை வீணாக்குவாங்க. அப்படி வீணாக்குறதும் ஒரு விதமான அமானிதத்துக்கு மோசடித்தான். சிலவங்க டப்பை திறந்து கொண்டு அந்த அளவுக்கு அவங்க கால்களையோ முகத்தையோ பல தடவை கழுவிக்கொண்டே இருப்பாங்க. இவைகளில் நாங்கள் ஒரு பேணுதலை கடைபிடிக்கணும். 3 தடவைக்கு மேலே எந்த ஒரு உடல் உறுப்பையும் உளுடைய சந்தர்ப்பத்தில் கழுவக்கூடாது. அப்படி சரியான முறையில் கழுவி கொள்ளணுமே என்றிருந்தால் அவங்க முதல்ல தன்னுடைய பாதங்களை நலைத்து கொள்ளணும். அதே நேரம் முகம் கழுவும் பொழுது தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவி நல்ல முறையில் முகத்தை அடைவளைக்கும். நல்ல முறையில் முகத்தில் தேய்த்து 2வது விடுத்தம் நல்ல முறையில் தேய்த்து 3வது விடுத்தம் கழுவிவிட்டால் சீராக கழுவிப்பட்டுவிடும். 3 விடுத்தத்துக்கு மேலே பாவிக்கக்கூடாது. யார் 3 விடுத்தத்துக்கு மேலே தண்ணீரை பாவிப்பாங்களோ அவங்க இஸ்ராஃப் செய்கிறாங்க. இஸ்ராஃப் வாழ்க்கையில் ஏழ்மையை கொண்டு வரும், வறுமையை கொண்டு வரும். அது தண்ணியில் மட்டும் இல்லை, பல விடயங்கள்லையும் இஸ்ராஃப் என்கிறது இருக்குது. சாப்பாடுல இருக்குது, எங்களுடைய ஆடைகள் இருக்குது. இன்றைக்கு ஆடைகளை கணக்கெடுக்காதவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அவுரத்தை மறைக்கிறதுக்கு உண்டான நிஅமத்தை கொடுத்தான் என்றால் அதுக்கு நன்றி செலுத்தணும். எங்கே பார்த்தாலும் ஆடைகள் பூமியிலையும் அங்கேயும் இங்கேயும் இருப்படும். இல்லாட்டி ஏதாவது ஒரு குப்பையில் பல நாட்களாக இருக்கும், அல்லது அது கழுவப்படாமல் அதுக்குள்ளே நெலும்பு வந்து நுழைஞ்சி அதில் கொசி மொச்சி அதுக்குள்ளே இருந்து பல வாடைகள் மிருகங்கள் வார அளவுக்கு இந்த ஆடைகளை அவமதிக்கக்கூடியவங்களும் எங்களில் இருக்கிறாங்க. இப்படியானவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமை பிரச்சனைகள் நிம்மதியின்மையெல்லாம் வரும். சொல்வாங்க, ஆடைகளை கலட்டினாலும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி முறையான முறையில் மடித்து வையுங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த ஆடைக்குள்ள ஷைத்தான் ஆதிக்கம் கொள்வான். ஷைத்தான் ஜின்கள் எப்போ ஆடையில் ஆதிக்கம் கொள்வார்களோ அந்த ஆடைகளை சீரான முறையில் பாவிக்க முடியாது. அத்துடனே அந்த ஆடைகளை பாவிக்கக்கூடிய மனிதர்களுடைய உடம்புல ஒரு விதமான வீச்சம் நாத்தம் எடுக்கவும் ஆரம்பித்து விடும். இதெல்லாம் கிதாபுல வரக்கூடிய விடயம் நான் சொல்றேன். இப்படியாக அந்த வீச்சத்தை நீக்க இயலாத முறை உண்டாகிவிடும். காரணம் என்ன? அந்த ஆடைக்குரிய ஹக்க கடமையை
சீரான முறையில் கொடுக்காததின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இவர்களுடைய உடம்புக்குள்ளேயும் ஏற்படுது. இறுதியில் என்ன நடக்கும்னா, இவர்கள் அசிங்கமான விஷயங்களுக்கு தான் ஆசை கொள்வார்களே தவிர நல்ல விடயங்களுக்கு இவர்களுக்கு ஆசை ஏற்பட மாட்டாது. இபாதத்தில் இப்படியான மக்கள் சோம்பல் கொள்வாங்க. அவங்களுக்கு இபாதத்தில் கூட இன்பம் இருக்க மாட்டாது. இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம்ங்கிறது ஈமான்ல ஒரு அரை பகுதி என்று வர்ணித்தார்கள். மட்டுமல்லாம சுத்தத்தோடு தான் நீங்க தொழுகைக்கு போக வேண்டும் என்பதற்காக வுலுவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கு முன்னால சீரான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமானிதனமாக ஆக்கினான். சமூக ரீதியான கடமைப்பாடுகள் அமானிதமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் ஆக முக்கியமான ஒன்று தான் எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துறது. இது ஒரு பெரிய அமானிதம். அல்லாஹ் அவர்களுடைய இயலாத பருவத்தில் எங்களுக்கு அவர்களை பொறுப்பு சாட்டுகிறான். அவங்களுடைய குவத், அவங்களுடைய பலம் அப்படியே குறைந்துடுது, அவங்களுக்கு வயோதிஃபம் தட்டி விடுது. இந்த நேரம் அல்லாஹ் சொல்லுறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சதுக்கு யாரு மாற்றம் செய்வாங்களோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில சோதனைகளை சந்திப்பாங்க. அதுல முதலாவது தான் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்யக்கூடாது, அவனை சீரான முறையில் வணங்கணும். இரண்டாவது, அவங்களுடைய பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அதுவும் அவர்கள் வயோதிஃப பருவத்தை அடைந்தால், இம்மா யபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா, ஒருத்தர் வயசாலியாக இருக்கிறார், அவு கிலாஹுமா அல்லது ரெண்டு பேரும் வயசாளிகளாக இருக்கிறாங்க, ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்களுக்கு நீங்க அருவருப்பான வார்த்தைகளை பாவிக்க வேண்டாம், குறைந்தது உஃப் சி என்றாவது சொல்ல வேண்டாம், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்ட வேண்டாம், வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களுக்கு கண்ணியமான முறையில் பேச்சு கொடுங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த அமானிதத்தை அதிகமானவங்க வீணாக்குறாங்க. ஃபமன் அஹ்மல அபவைஹி அவு லையாஹுமா இந்த கிபரி சின்னிஹிமா எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, யாரு தன்னுடைய பெற்றோர்கள் என்ற அமானிதத்தை வீணாக்கி அதற்கு மோசடி செய்வாங்களோ ஃபகது ஹானல் அமானத், அவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு சாட்டின ஒரு மாபெரும் நம்பிக்கையா அமானிதத்தை வீணாக்கி விட்டாங்க, மோசடி செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு அமானிதம். வ அவுலாதுக ஐதன் அமானத்துன் ஃபி உனுகிக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள எங்களுக்கு பொறுப்பு சாட்டுகிறான். மின் ஹைசு தர்பியா வர்ரிஆயா, அவங்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை விதத்தை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல கவனிப்பு செய்யணும். வன் நஃபகா, அவங்களுக்கு இயலாத காலங்களில் செலவழிக்கணும். அப்படி என்றால் அவங்கள் பருவம் எய்துவதற்கு முன்னால அவங்க எங்களுடைய நஃபக்காவுக்கு, எங்களுடைய செலவினங்களுக்கு கட்டுப்பட்டவங்க, அதுக்கு உண்டான விடயங்களை நாங்கள் பார்க்கணும். வஹிஃப்லு ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமான பாதுகாக்கணும். வ அஹ்லாக்குஹும், அவருடைய அஹ்லாக், அவருடைய பண்புகளை கூட நாங்கள் நல்ல முறையில் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடணும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமானிதத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் நாளை மறுமையையும் நம்பியவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாரு இந்த பிள்ளைகள் என்ற அமானிதத்தை வீணாக்கி விடுவார்களோ அவங்களும் ஹியானத் செஞ்சு விட்டாங்க, அமானிதத்துக்கு மோசடி செஞ்சு விட்டாங்க. இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது, மா மின் அப்தின் யஸ்தர்இஹி, யாராவது ஒரு அடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உண்டான ஒரு பொறுப்பை கொடுத்து இருக்க, அவர் அந்த பொறுப்புல மோசடி செய்கிறாரு, யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் அன் லிரஇயதிஹி, அவர் மௌத்தாக்கூடிய நேரத்தில் அவருடைய பொறுப்புல மோசடி செஞ்சதவராக தான் மரணிப்பாரு. இல்லா ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கூட ஹராமாக்கும். அதே நேரம் எங்களுடைய நஃப்ஸு, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உயிர், எங்களுடைய உடம்பு, இவைகள் எல்லாமே அமானிதம் தான். இவைகளை நாங்கள் நினைச்ச மாதிரி உபயோகப்படுத்துறதுனால மோசடி செய்தவர்களாக
அமானிதத்துக்கு ஹியானத் செய்தவர்களாக மாறிடுவோம். இதனையும் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிஸ்ஸாவுல ஏற்கனவே நாங்கள் படித்தோம் இந்த ஆயத்தை, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களையே கொலை செய்து கொள்ள வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ் கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்களோட இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். யாரு தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு பலவிதமான வேதனைகளை கொடுத்து கொள்கிறார்களோ, போதை பொருள்களை பாவித்து தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொள்கிறார்களோ, அதை வீணடிக்கிறார்களோ, இவர்களும் அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களாக ஆகிடுவாங்க. யாரு இப்படி அமானிதத்துக்கு மோசடி செய்வாங்களோ, மன் கத்தல நஃப்ஸஹு பிஷைஇன் அஸ்தப பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம் அல்லது அத்திப பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், யாரு தற்கொலை செய்து கொள்வார்களோ, அதற்குண்டான செயல்களில் ஈடுபடுவார்களோ ஜஹன்னம்ல வேதனை செய்யப்படுவாங்க என்று ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம், புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி பொதுவான சில விடயங்களையும் எங்களுடைய அமானிதங்கள் பரவி கிடக்குது. அது பலவிதமான பொறுப்புகள்லையும் உள்ளடங்கி இருக்குது. ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமில்னி, நீங்க என்னோட ஆமிலாக, அதாவது ஒரு கவர்னராக ஆக்குறது இல்லையா, எனக்கு பொறுப்பு தாரது இல்லையா? ஃபல்தரப பியதிஹி அலா மன்கிபை, ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தைகளை நான் கூறிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை என்னுடைய தோல் புஜங்கள் ரெண்டின் மீதும் அடித்தார்கள். சொன்னார்கள், யா அபாதர், அபூதர்ரே, இன்னக லஈஃபுன், நீ ஒரு பலஹீனமானவர். வைன்னஹா அமானத்துன், இந்த பொறுப்பு என்கிறது ஒரு அமானிதம். வைன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யன் வ நதாமத்துன், அது கியாமத்து நாள்ல கேவலத்தையும் கைசேதத்தையும் கொண்டு வந்து தரும். இல்லா மன் அஹதஹா பி ஹக்கிஹா, யார் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது கொஞ்சம் சாதகமாக அமையும். வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, மேலும் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளைகளை வைத்திருக்கின்றார்களோ அப்படியான நம்பிக்கைக்குரிய விடயங்களை சீரான முறையில் நிறைவேற்றியவர்களுக்கும் தான் அதிலிருந்து தப்ப முடியும் என்று ஹசரத் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய சஹாபி, மிகவும் முக்கியமான ஒரு சஹாபி என்றாலும் என்ன பொறுப்பு சாற்றது இல்லையா என்று கேட்டதை வச்சு அவங்களுடைய பலகீனத்தை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. யாரு பொறுப்புக்கு ஆசைப்படுவாங்களோ அவங்களும் பலகீனமானவர்கள் தான், அது அவர்களால செய்ய முடியாது. இந்த அனைத்து அமானதுகளையும் விடவும் ஒரு பெரிய அமானிதம் தான் வமினல் அமானத்தில் அதீமதி அமானத்து தாவத்தி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மக்களுக்கு தாவத் கொடுக்கிறது, மக்களை அழைப்பு விடுக்கிறது. அல்லாஹ் இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உம்மத்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்கிறதோட எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கும் அதனை சொல்றதோட சமூக ரீதியான ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான அமைப்புகள் உலகளாவிய ரீதியில நடந்து கொண்டிருக்குது. இவைகள் எங்களின் மீது அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். இந்த அமானிதத்துக்கும் நாங்க மோசடி செய்யக்கூடாது. இவைகளுக்கு நாங்க நிறைய காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். காரணம் அது எங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால. எனவே இந்த அமானிதங்கள் மதித்து செயல்படுத்துகிறோம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் வாக்குறுதி அளித்ததை எங்களுக்கு தந்து தேர்வான். அத்தோட ஆக பெரிய ஒரு அமானிதம் உலமாக்களுக்கும் இருக்குது. அதுல முதலாவது அமானத்துல் ஃபத்வா. யாராவது மார்க்க சட்டம் கேட்டு வராங்கன்னு சொன்னா அதுல அவங்களுடைய உயர்வு தாழ்வு, அவங்களுடைய பணபலம், வேறு செல்வாக்குகள் மற்றும் உண்டான அவர்களுடைய இயலுமைகளை பார்த்து ஃபத்வா கொடுக்க கூடாது. இவைகள் அமானிதத்துக்கு மோசடி. சிலவங்க சரியான விஷயத்தை அறிஞ்சு கொண்டும் அவர்களிடத்தில் இருந்து ஏதேனும் பெற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு சாதகமான முறையில் இந்த ஃபத்வாக்களை அமைப்பாங்க. இவைகள் எல்லாமே அமானிதத்துக்கு மோசடியான ஹியானத் என்று சொல்லப்படுது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துகுமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன்,
நீங்க உங்களுடைய நாவுகள் வர்ணிக்கக்கூடியவைகளை இது ஹலால் இது ஹராம் என்றெல்லாம் பேசாதீங்க. லித்தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நீங்க பொய்யை இட்டு கட்டி இப்படியான ஃபத்வாக்கள் கொடுக்க வேண்டாம். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யஃப்லிஹூன். யாரு அல்லாஹ்வின் மீது இப்படியான பொய்களை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெறவே முடியாது. மத்தாஉன் கலீல், இந்த துனியாவினுடைய அனைத்து பொருட்களும் மிகவும் அற்ப சொற்பமானது. இப்படியான விடயங்களுக்காக வேண்டி யார் உண்மையை மறைப்பார்களோ, அம்மானிதத்துக்கு மோசடி செய்வார்களோ, வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்குது. அத்துடனே எங்களுக்கு அறிவு இல்லாமல் நாங்கள் ஃபத்வா கொடுக்கவும் கூடாது. அறிவு இல்லாமல் யார் ஃபத்வா கொடுப்பாங்களோ அதுவும் அமானாவுக்கு ஹியானா என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாக்கப்பட்டது, மன் அஃப்தா பி கைரி இல்மின், யாருக்கு சரியான அறிவோ அந்த கேட்கப்படக்கூடிய விடயத்தில் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பாரோ, கான இஸ்முஹு அலாமா அஃப்தாஹு அலாமன் அஃப்தாஹு, எனவே அவர் கொடுத்த அந்த விஷயத்தினுடைய பாவம் அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் என்றதையும் சொன்னாங்க. இன்றைக்கு அதிகமானவங்க அறிவு இல்லாம இல்மு இல்லாம இப்படியான விடயங்கள் செய்யறது. இத மாதிரி இந்த அமானிதம் என்ற தலையங்கத்துல அதிகமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிக்குல்லி காதிரின் டிவாஉன் யௌமல் கியாமா, நீங்க மோசடி செய்யக்கூடாது. ஏனெனில் மோசடி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கு நாள மறுமையில ஒரு கொடி இருக்கும். யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கதரிஹி, அந்த கொடி அவருடைய பித்தட்டுல நட்டப்பட்டு இருக்கும். அவர் எந்த அளவு மோசடி செஞ்சாரோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயர்ந்து இருக்கும். அலா வலா காதிர ஆலமு கதரன் மின் அமீரின் ஆமத்தின், சொன்னாங்க பொதுவான பொறுப்புகளை எடுத்து யார் மோசடி செய்கிறார்களோ, அவைகளுடைய கடமைகளை நிறைவேற்றாம ஹியானத் செய்கிறாங்களோ அவங்கள போல பெரிய மோசடிக்காரர்கள் யாருமே கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு முக்கியமான பாடம் என்கிறத நாங்கள் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு வழங்கி, இந்த அமானிதங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இறுதியாக நான் சொல்றேன், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆஹிரு ஜமான்ல ஃபஃபி ஆஹிரி ஜமானி யகூனுல் உம்மீன மஅதூமன் அவ் ஷபஹ மஅதூமின் பைனன் நாஸ், அந்த காலத்தில் அவங்க அமானிதங்களுக்கு மிகவும் மோசமான முறையில் நடந்து கொள்வாங்க. அதில் கியாமத்தின் அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதா லுய்யாத்தில் அமானா ஃபன்தலிரிஸ்ஸா, கியாமத்தினால நீங்கள் எதிர்பாருங்க எப்போ அமானிதத்துக்கு மோசடி செய்யப்படுதோ. அமானிதத்துக்கு மோசடி செய்யப்பட்டால் அவசரமாக கியாமத்தினால எதிர்பாருங்க என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. கீழ கைஃப இலாத்துஹா யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் நபி அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது, அமானிதத்துக்கு எப்படி மோசடி செய்கிறது? கால இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரிஸ்ஸா, அந்த விடயங்கள் பொறுப்புகள் அதுக்கு தகுதி அற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது கியாமத்தை எதிர்பாருங்க என்ற ஹதீஸும் புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமானிதங்கள் பேணும் விடயத்தில் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதனை ஒரு மார்க்கமாக கருதி செயல்படுவதற்கும் கிருபை செய்வானாக. இதனால் அல்லாஹ் இலகுவாக அதனை பேணக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தையும் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அந்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. சூரத்து நிசாவுடைய 47வது ஆயத்தில் இருந்து நாங்கள் இன்று செய்ய இருக்கிறோம். 47வது ஆயத்தில் அதாவது யஹூதிகளை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. பொதுவாக வேதம் எனும் பொழுது தௌராத், இஞ்சில், ஜபூர் இவைகள் எல்லாமே வேதம் தான். இப்படியானவர்கள் எல்லாமே ஜபூர், தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்களாக கருதப்படுறதோடு இஞ்சில் கொடுக்கப்பட்டவர்களும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக கருதப்படுகிறாங்க, நசாரா என்று நாங்கள் சொல்லுவோம். ஆரம்பத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவங்க
நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதனை இறக்கினோமோ அதனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. அவர் முசத்திகல் லிமா மஅக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள் உங்களிடத்தில் இருக்குது, அதனை உண்மைப்படுத்தவராக வந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்ததை நீங்கள் உண்மைப்படுத்தணும். ஏனெனில் அவரை நாங்கள் அனுப்பியிருக்கிறது உங்களோட இருக்கக்கூடிய இந்த தௌராத் முசத்திகல் லிமா மஅக்கும் உண்மைப்படுத்தியவராகத்தான் வந்திருக்கிறார். குர்ஆனை பற்றி எங்களுக்கு தெரியும். ஏனைய வேதங்களில் இருக்கக்கூடியதையும் அல்லாஹ் சுருக்கமாக உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறான். இதை நீங்கள் ஈமான் கொள்ளணும். மின் கபுலி அன் நத்மிஸ வுஜூஹன், உங்களுடைய முகங்களை நாங்கள் அப்படியே துடைத்து விடுவதற்கு முன்னால். நாங்கள் சொல்லுவோமே முகத்தை அப்படியே தரமட்டமாக்குறது. சிலவங்க சொல்லுவாங்க உன்னோட முகம் அப்படியே இல்லாமல் போகிறதுக்கு நான் அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அது மாதிரி உங்களுடைய முகங்கள் எல்லாமே ஒன்றும் கண்ணு மூக்கு காது வாய் விளங்காமல் அப்படியே தரமட்டமாக ஆகிவிடுவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. அப்படின்டா அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான், ஃபனருத்தஹா அலா அதிபாரிஹா, அந்த முகத்தை நாங்கள் அப்படியே பின்னுக்கு திருப்பிடுவோம். முகத்தை பின்னுக்கு திருப்பிடுவோம். முதுகு பக்கத்துக்கு உங்களுடைய களத்தை திருப்பி விடுவோம். அவு நல் அணுகும், அல்லது உங்களுக்கு நாங்கள் சாஃபம் இடுறதுக்கு முன்னால நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. கமால அண்ணா அஸ்ஹாப சபுத்தி, அந்த சனிக்கிழமைக்காரர்கள், அஸ்ஹாபு சபுத்துண்டா அந்த சனிக்கிழமைக்காரர்கள் லானத் செய்ய, அவர்களுக்கு நாங்கள் லானத் செஞ்சதை போல நீங்களும் எங்களுடைய லானத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னால. அப்போ அல்லாஹ் இங்கே பெரிய எச்சரிக்கையாக சொல்லுறான். ஒன்று உங்களுடைய முகங்களை முதுகுக்கு பின்னால் திருப்பிடுவோம். இன்னொன்று உங்களுடைய காது கண் மூக்கு வாய் எதுவுமே அடையாளம் இல்லாத அளவுக்கு நாங்கள் மட்டமாக்கிடுவோம். அல்லது அஸ்ஹாபு சபுத் சனிக்கிழமைக்காரர்கள் அவர்களை நாங்கள் லானத் செஞ்சோம், அதே போல லானத் செய்யறதுக்கு முன்னால ஈமான் கொள்ளுங்க. வக்கான் அம்ருல்லாஹே மஃஊலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்று இங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே யூதர்கள் இந்த விடயத்தில் வேண்டப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களையும் படைத்தான். இதில் தௌராத்தை தான் குறிப்பாக சொல்லப்படுது. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அந்நதமிஸ வுஜூஹன் ஃபதருத்தஹா அலா அதிபாரிஹா என்றெல்லாம் அல்லாஹ் அவங்களுடைய முகங்களை அப்படியே மல்லிக்கு பிடறிய போல ஆக்கி விடுவான் என்ற ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அஸ்ஹாபு சபுத் சனிக்கிழமைக்காரர்களை வைத்தும் அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு படிப்பினையை சொல்லுகிறான். அவங்க ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில், அதாவது ஜபூர் கொடுக்கப்பட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் யூதர்களில் ஒரு கூட்டத்தினர் சனிக்கிழமை நாளில் அவங்களுக்கு ஓய்வாக இருந்தது. அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொன்னான் மீன் பிடிக்க வானம் சனிக்கிழமையிலாண்டு. என்றாலுமே அவங்க தந்திரத்தை கையாண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடித்தாங்க. அல்லாஹ் இங்கே நத்மிஸ வுஜூஹன் என்று சொல்லியிருக்கிறான். அவங்களுடைய முகங்களை நாங்கள் துடைத்து விடுவோம் என்று அல்லது உருமாற்றி விடுவோம் என்ற கருத்தும் அதில் இருக்குது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் அந்த சனிக்கிழமையில் அவங்களுடைய தந்திரத்தை கையாண்டு மீன் பிடிச்சவங்களை குரங்குகளாக பண்டிகளாக மாற்றினான். இந்த விவரங்கள் சூரத்துல் பக்கராவிலையும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத்து யூதர்களுடைய சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தில் சேர்ந்தாங்க. யூதர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே சேர்ந்தாங்க. அப்படி ஈமான் கொள்ளாமல் இருந்தா, எல்லாரும் ஈமான் கொள்ளாமல் இருந்தா அல்லாஹ் உருமாற்றுவான் என்று இங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். கியாமத்து நாள் வாரத்துக்கு முன்னாலே யூதர்களுக்கு இந்த ஆயத்தில் சொன்னபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சும் காட்டினான். எனவே அவங்களுடைய உருவங்கள் மாற்றப்பட்டது. இந்த உம்மத்திலையும் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலையும் உருவங்கள் மாற்றப்பட்டிருக்குது. ஹஸரத் அல்கமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு
ஹதீஸ் வருது. ஒரு பெரிய காஃபிலா, அதாவது ஒரு கெரவேன் உண்டு, தாவலக்காரர்களுடைய கூட்டம். அவங்க சொல்கிறாங்க, அப்படியான ஒரு காஃபிலாவில் நாங்கள் ஒரு நாள் பயணம் செஞ்சோம். அந்த நேரம் எங்களுக்கு ஒருத்தர் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். எப்போ பார்த்தாலும் கடுக்கடுப்பாகவே இருப்பார். என்றாலும் நாங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு தான் இருந்தோம். ஒரு நாள் இரவு அந்த மனிதர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் கடுமையாக திட்டி ஏசிக்கொண்டே இருந்தார். நாங்கள் அவரிடத்துல போயிட்டு, நீங்கள் ஏன் இந்த 2 பேருக்கும் திட்டுறீங்க, ஏசுறீங்க என்று சொல்லி கேட்டோம். அதுக்கு அவர் ஒரு பதிலும் சொல்லலை. மறுநாள் விடிந்த உடனே வாகனங்களை பயணத்துக்கு தயார் செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அவருடைய உத்தரவு கேட்டு போனோம். நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிழமை போக வேண்டி இருக்குது, இதனால் வாகனங்களை தயார் பண்ண வேண்டி இருக்குது, எங்களுக்கு அனுமதி தாங்க என்று சொல்லி உத்தரவு கேட்க அவரிடத்துல நாங்கள் போனோம். ஆனால் அவர் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வர இல்லை. இவருடைய நிலைமை எப்படி இருக்குது என்கிறத நாங்கள் அறிகிறதுக்காக வேண்டிய அவரிடத்துல போன நேரம் அவர் சம்மானம் கட்டி உட்கார்ந்து இருந்தார். அவரோட 2 கால்களும் துணியால் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு இருந்துச்சு. நாங்கள் அந்த துணியை நீக்கி பார்த்தோம். அவருடைய 2 கால்களும் பண்டியுடைய கால்களாக மாற்றப்பட்டிருந்துச்சு. அவருடைய வாகனத்தை நாங்கள் தயார் செஞ்சு அதில் அவரை தூக்கி உட்கார வச்சோம். அவர் வாகனத்தில் வந்து குதித்து பண்டியை போல 3 முறை சத்தமிட்டு அந்த பண்டிகளுக்கு இடையில சேர்ந்து பண்டியாகிவிட்டார். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திலையும் உருமாற்றி இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று வரும் பொழுது நாங்கள் அவைகளுக்கு பதில் கொடுக்கணும். அப்படி யார் பதில் கொடுக்கவில்லையோ கியாமத்து நெருங்கும் பொழுது அல்லாஹ் உருவங்களை மாற்றுவான். ஆனால் இந்த நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உருவத்தில் வச்சு மிருகத்தனமான உள்ளங்களையும் கொடுத்திருக்கிறான். இதுவும் ஒரு விதமான ஒரு மாற்றம் தான். எனவே அந்த மனிதர் அப்படி பண்டிகளோடு போயிட்டு சேர்ந்துட்டாரு. பிறகு அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அவரை எந்த முறையிலும் எங்களுக்கு அறிய முடியாமல் போய்விட்டது, அவர் முழுமையான ஒரு பண்டியாகவே இருந்தார். ஹதீஸ்களை ரிவாய்ட் செய்யக்கூடிய ஒரு பெரிய முஹத்திஸ் இருந்தார், ஒரு ராவி. அவருடைய தலை கழுத தலையாக மாறின ஒரு சம்பவமும் ரிவாய்ட் செய்யப்பட்டிருக்குது. ஒரு சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம்தான், யார் இமாமுக்கு முன்னால் இமாம் ஜமாத் தொழுகக்கூடிய நேரத்தில் தலையை தூக்குவாரோ அல்லது சுஜூதில் தலையை வச்சா அவருடைய இமாமின் தலையை சுமப்பதற்கு முன்னால் இவர் தலையை தூக்குவாரோ அவருடைய தலை கழுதை தலையாக மாறிவிடும். இந்த ஹதீஸை ஒருத்தர், இவர் பெரிய இமாம் முஹத்திஸ், பல ரிவாயத்துகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட இவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார், அதை பரிசீலனை செய்து பார்த்தாரு. அல்லாஹ் உடனே இவருடைய தலையை கழுதை தலையாக மாற்றி விட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி. இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொள்கிற விஷயத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக உள்ளுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு வேதம் தரப்பட்டிருக்குது, உங்களுக்கு பல அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டிருக்குது, வேறு பாதையில் போகாதீங்க, நீங்கள் இணை வைப்பீங்கண்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அது தவிர உண்டான பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஒன்று இஸ்லாத்துக்கு வராமலேயே இணை வைத்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்கிட்டாண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னொன்று இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இணை வைக்கிறது, சூனியம் செய்கிறது, அந்த சாஸ்திரங்களை பார்க்கறது, அதுக்குண்டான விடயங்களை செய்கிறது, இவைகள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்காத பாவங்கள். வமை யுஷ்ரிக் பில்லாஹி, ஏனெனில் இவங்க எல்லாருமே அல்லாஹ்விட ஒரு சக்தி இருக்குது என்றதை நம்புகிறாங்க. இவங்களுக்கு ஒரு விடயத்தை விளங்க வேண்டும் என்றிருந்தால் இவங்க அல்லாஹ் இடத்துல கேட்கணும், இபாத்துகளை செய்யணும், அதுக்குண்டான ஜிக்ருகளை அஸ்கார்களை அவங்க ஓதணும். அப்படி இல்லாமல் யாரிடத்துலையும் சாஸ்திரம் பார்க்கறது, மறைவான விடயங்களை அறிய போகிறது, இவைகளில் அதிகமானவங்க பொய்யத்தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கற்பனை கெத்தியது, இந்த கூறக்கூடிய மனிதன் எதனை சொல்கிறானோ அதனை வைத்து அவங்க பலவிதமான
வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாங்க, இவங்களும் அதனை சலிக்காணுவாங்க. இப்படிப்பட்டவைகள் எல்லாமே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சபோல் முஹலிகாத் என்ற பெரிய 7 பாவங்களில் முக்கியம் இடத்தை வாய்க்கக்கூடியது. இதை மாதிரி பாவங்கள்ல இருந்து நாங்கள் விலகி இருக்கணும். எனவே யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபகதிஃப்தரா இஸ்மன் அல்தீமா, அவர் பெரும் பாவத்தை செய்துவிட்டார், ஒரு பெரிய பாவத்தை உண்டு பண்ணிட்டார் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இதனால இஸ்லாம் என்ற ஷரியத் குஃப்ருடைய அனைத்து வாசல்களையும் மூடிட்டது. ஈமான் இல்லாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கறதில்லை. அவங்க ஏனெனில் குஃப்ருடைய வாசலை திறந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததன் பின்னால செய்யக்கூடிய பாவங்கள், அதனை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் நமக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம். இதனால் பாவங்களை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமே இல்லை. அல்லாஹ் இதனை பற்றி தான் குர்ஆனில் ஏராளமான ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறான். எனவே நாங்கள் ஷிர்க்ண்டா என்ன என்கிறதனையும் சீரான முறையில் விளங்கி கொள்ளணும். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தொடர்ந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்படியெல்லாம் இணை வைத்து அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இல்லாத விடயங்களை எல்லாம் இட்டு கட்டிக்கிறாங்க, அத்துடனே தன்னைத்தானே பரிசுத்தமும் படித்து கொள்றாங்க. இன்றைக்கு அதிகமானவங்க ஷிர்க் செஞ்சு முஸ்லிம் போல நடிச்சு கொண்டு நாங்கள் அதுவள் செய்கிறதில்லை, நாங்கள் அதுவள் கேட்கறதில்லை என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், இவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே நீங்க பார்க்கலையா என்று ஒரு ஆச்சரியத்துக்குரிய வார்த்தையை வெளிப்படுத்துறான். அல்லாஹ் இங்கே ஆச்சரியப்படலை என்றாலும் மக்கள் இதை ஆச்சரியமாக விளங்கவும் நம்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்றான். ஏனெனில் அல்லாஹ் எல்லா விதமான அறிவும் கொடுக்கப்பட்டவன், அவன் ஒரு விஷயத்தை அறிந்து ஆச்சரியப்பட வேண்டும் என்கிறது கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுக்கு குறை கற்பிப்பதாக இருக்கும். இதனால இதை மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் இந்த ஆச்சரியமான வார்த்தையை பாவித்திருக்கிறான். அலம் தர், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், அவர்கள் தன்னைத்தானே தஸ்கியா செய்து கொள்கிறார்கள், தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். பலில்லாஹு யுஸக்கி மையஷா, மாறாக அல்லாஹ் தான் நாடுறவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். வலாயுல்லமூன ஃபதீலா, ஆக குறைவான, அதாவது ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை அல்லாது அநியாயம் செய்யப்படக்கூடியவனாக, அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களில் வலாயுல்லமூன், அதாவது மக்கள் அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக கொஞ்சம் கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். இந்த ஃபதீலா என்ற வார்த்தை இந்த பேரிச்சங்கொட்டையில் உள்ள பிளவுக்குள்ள இருக்கக்கூடிய திரி போன்ற ஒரு மெல்லிய தோலுக்கு பேர். அதுக்கு தான் ஃபதீலா என்று சொல்றது. அது ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதின் காரணமாக அரபியர்களிடத்தில் இந்த வார்த்தையும் அதிகமாக உபயோகிக்கிறதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு விளங்கும் பொருட்டு இதனை பாவிச்சு இருக்கிறான். எனவே அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்கிறது இல்லை, இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். இந்த ஆயத்து இறங்கிய காரணம் என்னன்னா, யூதர்கள் அவங்க அல்லாவின் மக்கள், யஹூதிகள் சொன்னாங்க, நாங்கள் நஹ்னு அஹிப்பா உல்லாஹி நஹ்னு அபுனாஹு, நஹ்னு அஹிப்பா உல்லாஹி வ அபுனாஹு, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முஹப்பத்துக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மகன்மார்கள், அல்லாஹ்வுடைய புத்திரர்கள் என்றெல்லாம் அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளை போற இருக்கிறோம், சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு எதுவும் பாவம் இருக்குதா என்று அவங்க தன்னை அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்திக் கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியான வார்த்தைகள்னு சொல்லி பாருங்க. நாங்கள் சின்ன குழந்தைகளை போல இருக்கிறோம், சிறு குழந்தைகள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏதேனும் பாவம் இருக்குதா என்று சொல்லி அவங்கள பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. நாங்கள் பாவமற்றவர்கள் என்று அவங்க வாதிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க தான் பாவங்களை அபரிமிதமாக செய்யக்கூடியவங்க. ஏனெனில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க, குஃபுர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இவங்க சொல்றது ஒரு ஆச்சரியம்
அந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். எனவே நான் சொன்னது மாதிரி அல்லாஹ் உண்மையாகவே ஆச்சரியப்படல. அவனுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில் அவன் இப்படி அலம் தர நீங்க பார்க்கவில்லைன்னு சொல்லி கேட்கவும் இல்லை. அல்லாஹ் ஏன் அப்படி சொல்கிறான் என்றால், அவங்க எதனை வாதிட்டு கொண்டிருந்தார்களோ அந்த தன்மையை பொதுமக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த முறையை பாவித்து இருக்கிறான். அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன், வேற யாரும் பரிசுத்தமானவர்கள் இல்லை. யூதர்களுடைய இந்த செயல்களை தண்டிச்சு அல்லாஹ் சிறிதும் அநீதி செய்யப்படாம அவங்களுடைய குற்றத்துக்கு தண்டனையை கொடுப்பான் என்கிறது தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றொரு கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, நபியை பாருங்க இவங்க எப்படி அல்லாவின் மீது பொய்யை கற்பிக்கின்றார்கள். வக்கஃபா பிஹி இஸ்மம் முபீனா, அது ஒரு பகிரங்கமான பாவமாக இருக்கிறது. அந்த பகிரங்கமான பாவமே அவர்களை அழிக்கிறதுக்கு போதுமானது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். யாரு தனக்குள்ள இல்லாத ஒன்றை தன்னிடத்தில் இருக்கிறதாக சொல்கிறார்களோ, மனிதர்களுக்கு இல்லாத ஒன்றை அழகாக தனக்குள்ள இருக்கிறதாக காண்பிக்கிறாங்களோ, அவரு அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் சம்பூர்ணமாக விழுந்துடுவாரு என்று சிர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. மோமின்கள் அவங்கள பற்றி புகழ்ந்து கொள்றது, அவங்களுக்கு தற்புகழ்ச்சி செய்து கொள்றத சம்பூர்ணமாக தவிர்க்கணும் என்கிறத இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லி காட்டுது. இன்றைக்கு ஏராளமான இந்த பாவம் எங்களிடத்தில் இருக்குது. இது ஒரு பாவம் என்று கூட நாங்கள் மதிக்கிறது இல்லை. இன்றைக்கு அதிகமானவங்க பார்க்கக்கூடிய நேரத்திலேயே, அதிகமானவர்களை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்களை பற்றிய ஒரு இழித்தன்மை எங்களுடைய உள்ளத்தில் வந்துடுறது. எங்களை விட அவங்க தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஏராளமானவங்களுக்கு இருக்குது. இப்படியானவங்க சுனத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. அலம் தர இலல்லதீன ஊது நசீப மினல் கிதாபி யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத். அல்லாஹ் மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில், நபியை நீங்க பார்க்கலையா, இந்த சிலைகள் மற்றும் ஷைத்தான்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், உறுதி கொள்ளக்கூடியவர்கள், இவங்க ஏற்கனவே தௌராத்தில் இருந்து பல பங்கு கொடுக்கப்பட்டவர்கள், இப்படி இருந்தும் கூட இவங்க பில் ஜிபுத்தி வத்தாகூத், ஜிபுத் என்றது விக்கிரகங்கள், அஸ்னாமுகள், சிலைகள். தாகூத் என்றால் ஷைத்தானியத்துடைய அனைத்து விதமான வழிபாடுகள், நடைமுறைகள், இவைகளை இவர்கள் உறுதி கொள்றாங்க. மேலும் வயகூலூன லில்லதீன கஃபரு, காஃபிர்களை பார்த்து இவங்க சொல்றாங்க, ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா, இவங்க ஈமான் கொண்டவர்களை விடவும் எல்லா விதத்திலையும் நேர்வழி அடைந்தவர்கள் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம், அல்லாஹ் இவங்களுக்கு வேதத்தை கொடுத்திருந்தும் கூட இவங்க வழிகேட்டில் போகக்கூடியவங்களை பார்த்து இவர்கள்தான் ஆகும் நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பேசுகிறாங்க. ஜிபுத் என்கிறது ஒரு சிலையினுடைய பேர் தான். ஆனால் அல்லாஹு தாலாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த பேர் கூறப்படும். தாகூத் என்கிறது ஷைத்தான், வணங்கப்படுவைகள், வணங்கப்படாதவைகள் என்று தவறான ஒவ்வொரு வழிக்கும் இந்த பேர் தாகூத் என்கிறது சொல்லப்படும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யறதுக்கு குறைஷிகளை தூண்டினான் ஹுயை இப்னு அக்தப். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தையின் பேர். அப்போ இந்த ஹுயை இப்னு அக்தப், அடுத்தது காப் இப்னு அஷ்ரஃப் என்ற இந்த 2 பேரும் 70 யூதர்களோட மக்காவுக்கு போனாங்க. இவங்க அதிகமாக ஹுயையும் காப் இப்னு அஷ்ரஃபும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பலவிதமான தீங்குகள் செஞ்சு நபி அவங்களோட தீங்கு செய்கிறதுக்கேண்டு சாட்டப்பட்டு இருந்தவங்க. இவங்க ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து 70 யூதர்களோட மக்காவுக்கு போகிறாங்க. போயிட்டு குறைஷு கூட்டத்தை யூதர்கள் அழைத்து, நீங்கள் எங்களை
விடவும் முஹம்மதிடம் அதிகமாக நெருங்கிக்கிறீங்க, பல துன்பங்களை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய விடயங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி உங்களை நாங்க நம்ப வேண்டுமென்றா நீங்க எங்களுடைய தெய்வங்களுக்கு சுஜூத் செய்யணும்னு குறைஷி காஃபிர்கள் சொன்னாங்க. மக்கத்துடைய குறைஷி காஃபிர்கள் இவங்களை நம்ப வேணும் என்கிறதுக்காக வேண்டி அவங்க இப்லீஸுக்கு வழிபட்டு அவங்களுடைய சிலைகளுக்கு சுஜூது செஞ்சாங்க. இதை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுமினூன பில் ஜிப்தி வத்தாகுதி, இவங்க இந்த சிலைகளையும் ஷைத்தான்களையும் உறுதி கொள்கிறார்கள். இங்கே யுமினூன என்ற வார்த்தைக்கு கருத்து உறுதி கொள்கிறார்கள் என்கிறது, ஈமான் கொள்கிறார்கள் என்கிறது இல்லை. பொறவு குறைஷிகளுடைய தலைவர் அபு சுஃபியான் காப் இப்னு அஷ்ரஃபை பார்த்து கேட்கிறார், நீ வேதத்தை ஓதிய மனிதன், அனைத்தையும் அறிந்தவர், நாங்கள் ஒன்றும் தெரியாத உம்மிகள், எங்களில் மிகவும் நல்ல வழியில் செல்றவர் யார், மிகவும் நேரான பாதையில் போறவர் யார், நாங்களா அல்லது முஹம்மதா என்று சொல்லி கேட்டான். அதுக்கு காப் இப்னு அஷ்ரஃப் அபு சுஃபியானை பார்த்து சொல்றாரு, முஹம்மத் சொல்வது என்ன? அதற்கு அபு சுஃபியான் சொல்றார், அல்லாஹ் தாலாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று அவர் சொல்லுறார். இதனை இணை வைக்கக்கூடாது, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது என்று எங்களை விளக்கிறார். பிறகு இவர் கேட்கிறார், காப் இப்னு அஷ்ரஃப், உங்களுடைய மார்க்கம் என்ன? அபு சுஃபியான், நாங்கள் காபாவின் பாதுகாவலர்கள், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகுத்தாட்டக்கூடியவங்க, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவங்க, சிறையில் அகப்பட்டவங்களை விடுவிக்கக்கூடியவங்க என்று பல விஷயங்களை சொன்னோன்னே காப் இப்னு அஷ்ரஃப் சொல்றாரு, நீங்க தான் பாதையால அதிகம் நேர்வழி பெற்றவர். இதனை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயகூலூன லில்லதீன கஃபரு, அந்த குறைஷி காஃபிர்களுக்கு இவர்கள் கூறுகிறார்கள், ஹாஉலாஹி அஹ்தா மினல் லதீன ஆமனு சபீலா, இந்த ஈமான் கொண்ட முஸ்லிம்களை விடவும் இவர்கள் காஃபிர்கள் மிகவும் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று. அப்போ அதனை கண்டித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ ஓதின வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படியானவர்களுக்கு உலாய்கல் லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை லானத் செய்கிறான். வமையல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா, அல்லாஹ் யாருக்கு லானத் செய்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்கிறவர்கள் இல்லை. முஸ்லிம்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி குறைஷிகளை தூண்டுறதுக்கு அவங்க செஞ்ச முயற்சியில் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமீட்சையாக சொல்லியிருக்கிறான். எனவே இன்றைக்கும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்லஹும் நசீபும் மினல் முல்கி ஃபஇதல்லா யுக்தூனன் நாஸ நகீரா, இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து இவங்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா? அப்படி இருந்தா ஒரு துரும்பு கூட அவங்க மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நக்கீரா என்று சொல்லி இங்கே பாவிக்கப்பட்டிருக்குது. ஃபைதல்லா யுக்தூனன் நாஸ நக்கீரா, இந்த யகூதிகள் இந்த அளவுக்கு மாப்பு கொண்டு சில விடயங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதேனும் பங்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்படி இருந்தாலும் கூட இவங்க மனிதர்களுக்கு ஒரு துரும்பை கூட கொடுக்காத பகீல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நக்கீர் என்ற வார்த்தையை அரபிகள் அவங்களுடைய வழக்கத்தில் பகீல்களுக்கு பாய்ப்பாங்க. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துரும்பு துண்டை கூட கொடுக்க மாட்டார்கள் என்று இங்கே யகூதிகளுடைய தன்மையை பற்றி சொல்லியிருக்கிறான். அது இன்றைக்கு நாங்கள் தத்ரூபமாக பார்க்குறோம். பாலஸ்தீனில் கொடுக்கக்கூடிய உணவுகளை கூட கொடுக்க விடாமல் முஸ்லிம்களின் மீது இருக்கக்கூடிய பகைமையின் காரணமாக இந்த அளவுக்கு அநியாயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இந்த அரசுரிமையை கொடுப்பான் என்று அவங்க வெறுமனே கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த எண்ணம் ஒரு நாளும் ஈடறவே மாட்டாது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்லஹும் நசீபும் மினல் முல்க், அரசாங்கத்தில் இவங்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா என்று இங்கே கேவலமாக கேட்கிறான். ஃபைதல்லா யுக்தூனன் நாஸ நகீரா, அப்படி அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க மனிதர்களுக்கு ஒரு துரும்பு துண்டை கூட கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த யூதர்களுடைய கஞ்சத்தனத்தை அல்லாஹ் விவரித்து இருக்கிறான். அரசாங்க உரிமை பெற்று ஆளும் வர்க்கமாக அவங்க இருந்தாலும் மனிதர்களுக்கு துரும்பு துண்டை கூட கொடுக்க மாட்டார்கள் என்றால் அவங்க பிறருக்கு பிரஜைகளாக இருக்கும் போது ஒன்றும் கொடுக்கவே மாட்டார்கள் என்கிறது இங்கே
எங்களுக்கு குர்ஆன் ஆயத்திலிருந்து தெரிய வருது. அம் யஹ்ஸுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் மேலும் கேட்கிறான், இவர்களுடைய மோசமான தன்மையை ஜனங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடையில இருந்து மக்களுக்கு கொடுத்து இருக்கின்றான். அதனை இவங்கள் ஹசத் வைக்கிறார்கள், அதனை இவங்க பொறாமை கொள்கிறார்களா? அம் யஹ்ஸுதூன அன்னாஸ, மக்களை இவங்க பொறாமை கொள்கிறார்களா? அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்கொடையிலிருந்து மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியவற்றின் மீது. ஃபகத் ஆத்தைனா அல இப்ராஹிம் அல் கிதாப வல் ஹிக்மத வ ஆத்தைனாஹு முல்கன் அதீமா, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்தோம், வாத்தைனாகும் அவங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் முல்கன் அதீமா பெரும் அரசாங்கத்தை கொடுத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கிறான். எனவே அம் யஹ்ஸுதூன அன்னாஸ், அன்னாஸ் என்கிறது மனிதர் என்ற கருத்து இந்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் குறிப்பிட்டு காட்டுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அவனுடைய மாபெரும் அருட்கொடைகளை கொடுத்தான். இதனை இந்த யூதர்கள் ஹசது வைக்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்தான் என்ற இந்த வசனம், அல்லாஹ் நபித்துவத்தை வேதத்தை கொடுத்தான். நாளுக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கௌரவத்தை ஆதரவை அதிகரித்து கொண்டே இருப்பான் என்கிறது எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் இவங்களுடைய ஹசத், இவங்களுடைய பொறாமை இந்த அளவுக்கு மேலோங்கி இன்றைக்கு ஜெனசைட் செய்யும் அளவுக்கு ஆக்கி இருக்குது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஆல இப்ராஹீம என்று சொல்லியிருக்கிறான். இப்ராஹிமுடைய குடும்பத்தார் எனும் பொழுது அங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்களுடைய சிறிய தந்தையர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லார்த்தையும் குறிக்குது. அல்லாஹ் மேலும் இந்த யஹூதிகள் ஹசது கொள்ளும் அளவுக்கு ஹிக்மத் கொடுத்தான் என்றும் இங்கே சொல்லுறான். அது தான் நுபுவத்தும் அறிவும் விவேகத்தன்மையும் என்று தஃசீரங்களுக்கு விளங்கப்படுத்துது. அல்லாஹ் பெரும் முல்கன் அதீமா ஆட்சிய அரசாங்கத்தை கொடுத்தான் என்றதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியினர்கள் ஹஸரத் யூசுப், ஹஸரத் தாவூத், ஹஸரத் சுலைமான் என்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்து கௌரவப்படுத்தினான். அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகமாக கொண்டே இருக்கிறத யூதர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாம பொறாம கொண்டாங்க. முஹம்மது நபி அவங்க நபியாக இருந்தால் இத்தனை பெண்களை இவங்க திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க என்றெல்லாம் சொன்னாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை மறுத்து தான் சொல்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய சந்ததிகள் என்ற ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களின் ஊடாக வந்தவங்க இவங்க அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான் என்ற ஆயத்தில் அல்லாஹ் இங்கே சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத் கிடைச்ச பெற்ற நேரம் யூதர்கள் அதனை மறுப்பதற்கு அவங்க எந்த நபியை கண்ணியப்படுத்தி கொண்டு இருந்தாங்களோ அவங்களுடைய யூதருடைய புறத்திலிருந்து அந்த நபி வருவார் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புறத்திலிருந்து வந்த நேரம் இவங்க அந்த ஹசது கொண்டு அதனை மறுத்து விட்டாங்க. எனவே நபி அவங்க பல திருமணங்கள் முடித்ததை வைத்தும் இவங்க கேவலமாக பேசினாங்க. என்றாலும் யூதர்களில் வந்த நபிமார்கள் அவங்களும் பல திருமணங்கள் முடிச்சிருந்தாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபியாக இருந்ததோட 99 மனைவிமார்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மனைவிகள், அடிமை பெண்கள் எல்லாம் சேர்ந்து 1000 பேர் இருந்தாங்க என்றெல்லாம் இங்கே தஃசீரில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படியான விடயங்களில் இவங்க மறுத்து ஈமானுக்கு எதிராக பேசுகிறாங்க. என்றாலும் அந்த யூதர்களில் சிலர் ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அதனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி வமின்ஹும் மன் ஸத்த அன்ஹு. அந்த யூதர்களில் ஹஸரத் ரசூலாவை உறுதி கொண்டவங்களும் இருக்கிறாங்க, அவர்களை புறக்கணித்தவங்களும் இருக்கிறாங்க. வக்கஃபா பி ஜஹன்னம சஈரா, அந்த புறக்கணித்தவர்களுக்கு
கடும் சுட்டெறியக்கூடிய கொழுந்து விட்டெறிய நெருப்பு சித்தமாக இருக்குது, அதுவே அவங்களுக்கு போதுமானது. வகஃபா பி ஜஹன்னம சஈரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான்.